ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு ஒரு 100 நாள் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1 டே ஸ்டடி பிளான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இதில் 1 டே ஸ்டடி பிளானுமே கொடுத்துருக்கு, ஒர்க்கிங் அண்டு நான் ஒர்க்கிங்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க்கிங்க்கு டைமிங் சொல்கிறோம். இந்த டைமிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்துங்க. இப்போ மார்னிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நான் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அதேமாதிரி ஈவினிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் ரிட்டர்னிங் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? ஸ்கூல் ஒர்க்கிங் அந்த ஸ்டடீஸ் இது எல்லாமே முடிச்சுட்டு 7 o'clock கூட ஆகும், 8 o'clock கூட ஆகும். அல்லது ஒரு சில பேர் 5:30 இந்த மாதிரி கூட வரக்கூடிய இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எந்த டேயில் என்றைக்கு நீங்கள் வருவீங்க. ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்டடி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? 11th ஒரு நாள், 12th ஒரு நாள். ஒரு சில பேர் வேறு எதனாச்சும் ஒர்க் போயிட்டுருப்பீங்க. சரிங்களா? பிஎட் முடிச்சுட்டு வேறு ஒர்க் போயிட்டுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டடீஸ் இந்த மாதிரிலாமே இருக்காது. அப்போ நீங்கள் ஏர்லியராக வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 2 to 3 hours. சரிங்களா? நான் இங்கே ஒரு 8லேருந்து 11 மணி வரைக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் ரெஸ்டிங் டைம் ஒரு 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் என்னது பிரேக்கப்பு ஃப்ரீயாக அந்த மாதிரி பாருங்கள். அந்த ஃப்ரீ டைமில் மொபைல்ஸை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதுக்கடுத்து நான் ஒர்க்கிங், நான் ஃபுல் டே எக்ஸாமுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரிலாமே இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இது எல்லாமே மினிமம் ஹவர்ஸ் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா இப்போ மார்னிங் எழுந்த உடனே ஹவுஸ் ஒய்ஃபாக அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட ஒர்க்கு இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷெடியூல் மாற்றிங்க. ஒரு சில பேர் ரூம் போட்டு குரூப் ஸ்டடி இந்த மாதிரிலாமே பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கு ஒர்க்கு இதெல்லாமே இல்லாமல் இருந்துச்சு, 7 மணிக்கு மேலே தான் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 to 7 படிக்கிற ஹவர்ஸாக என்ன பண்ணீங்க மாற்றிங்க. அதில் 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 7 to 10 வரைக்கும் உங்களுடைய ஒர்க்ஸ் இது எல்லாமே நான் 3 ஹவர்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் குறைச்சிருங்க. அதுக்கடுத்து 10 to 1 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். 11, 12, 1 3 ஹவர்ஸில் நீங்கள் ஒரு 1 ஹவர்ஸ்க்கு 1.5 ஹவர்ஸுக்கு 2 பார்ட்டாக பிரித்து 1.5 ஹவர்ஸுக்கு 10 minutes நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிரேக் எடுத்துங்க. மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரினா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை நான் ரெஸ்ட் எடுக்க விரும்பலை அப்படின்னா ஏதாவது டெஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து 3 to 6. சரிங்களா? இது 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே சரிங்களா கண்டினியூ ஹவர்ஸாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நடுவில் ஃப்ரீ பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 to 11 கொடுத்துருக்கேன். சரிங்களா? 6 to 8 என்னாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரினா கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? வீட்டில் ஏதாவது வேலை இருக்குது அதை பண்ணுற மாதிரினா பண்ணலாம். அல்லது நான் ஈவினிங்கில் ஃப்ரீ பண்ண நினைக்கிறேன். ஒரு சில பேர் ரூமில் தனியாக இருந்து படிக்கிறவங்களாம் அந்த ஈவினிங்லாம் ஜாலியாக என்ன பண்ணலாம், படிக்கலாம். சரிங்களா? ஏதாவது சமைக்கிற ஒர்க்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷெடியூலை மாற்றிங்க. அது 6 to 9, 6 to 8 நான் சமைக்கணும். இதில் 7 o'clock வரைக்கும் படிச்சுட்டு 7 to 8 1.5 hours 8 hours 2 hours சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரினா இந்த 6லேருந்து 8 நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. இதில் 11 மணி நேரம் கொடுத்துருக்கேன். நீங்கள் 12 மணி நேரமாக மாற்றுறதா இருந்தாலும் சரி, அல்லது 10 மணி நேரமாக இருந்தாலும் மாற்றுறது உங்களுக்கு டைம். சரிங்களா? நீங்கள் ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கீங்க. உங்களுக்கு எந்தெந்த ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெடியூலை மாற்றி படிங்க. சரிங்களா? ஒர்க்கிங் பீப்புள் மினிமம் 3 to 4 hours ஏன்னா நமக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அதனால் அந்த ஹவர்ஸில் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒர்க்கிங் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே லீவ் அப்படின்னா அந்த லீவை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்காமல் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டடி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஒர்க் எல்லாமே ஏர்லியராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் டே எப்படி படிக்கலாம் முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒர்க் பண்ணுறோம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி 5 மணி நேரம் மினிமம் படித்தாகணும், 5 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், படிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 100 நாளைக்கு நான் சீரியல் நம்பர் டேட் இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த டேட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிங்க. யூனிட்டில் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிங்க. அதோட மார்க்ஸ். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டே ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுதிருங்க. அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இருந்தேன், டிக் பண்ணிங்க. அதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. இல்லை ஓவராலாக ஒரு யூனிட் ஒரு 2 நாள் 3 நாள் படிக்கிறோம்னா 3 நாளும் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கீங்களா, அதில் மார்க்ஸ் இதெல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 40 மார்க் டெஸ்ட் எழுதுனேன் அப்படின்னா 40 எடுத்திருக்கீங்களா, 20 எடுத்திருக்கீங்களா, 30 எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு யூனிட்டில் 5 கண்டென்ட் இருக்குது, 10 கண்டென்ட் இருக்குது அப்படின்னா 10 கண்டென்ட்டில் டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப
10ல் எந்த கண்டென்ட் வந்து மார்க்ஸ் அதிகமாக இருக்கோ அது உங்களுக்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மார்க் எது வந்து குறைஞ்சிருக்கோ அது வந்து நீங்கள் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிங்க. இது வந்து 100 டேஸ் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஸ்டடி பிளான்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதனால் இதோட பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஸ்டடி பிளான் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளாரே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாருங்க. மோஸ்ட்லி வரலாம். சரிங்களா? நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இதெல்லாமே சொல்கிறாங்க. உங்களோட ப்ரிப்ரேஷன் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய ப்ரிப்ரேஷனை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சரிங்களா? நம்ம சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு தெரியாத பழமொழியே இல்லை, நிறையா இது சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்துக்குமே. சரிங்களா? அது வந்து ஒர்க்கிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, நான் வீட்டிலேயே சும்மா இருக்கிறவங்களும் ஃபுல் டே படிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்க தேவை. அவங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. இல்லைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்ட்டில் சும்மா இருப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்களுடைய இதை வந்து ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.